டக்குனு இந்த வீடியோ பேஸ் கொஸ்டின் வரும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியிலேயே தெரிஞ்ச கொஸ்டினா உங்களுக்கு பேனிக்ல அவங்க தப்பா மார்க் பண்றதுக்கு நிறைய சான்ஸ். நாங்கள் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் இந்த தேர்வை எழுதி நாங்கள் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறத இந்திய அரசாங்கம் விரும்பலை. நாங்கள் ப்ரூவ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் அந்த பேட்டர்னை நீங்கள் முன்னாடியே கொடுக்கறது தானே நியாயம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மருத்துவர் வைஷ்ணவி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தங்கச்சி வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்திலமா வெளிநாட்டில இருந்து படிச்சுட்டு வர்ற மருத்துவர்களுக்கு இந்தியாவில் வைக்கிற ஒரு தர சான்றிதழுக்கான ஒரு தேர்வு, அதை வந்து FMGE அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது நடந்துச்சு. அது என்ன எக்ஸாம், எதுக்காக அதை வைக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது எப்படின்னா, இப்போது இந்தியாவில் 12th முடிச்சுட்டு நம்ம MBBS சேரணும்னா நீட் எக்ஸாம் எழுதி அதில் குவாலிஃபை ஆகி நம்ம காலேஜஸ் கிடைக்கும், நம்ம சேருவோம். அதே மாதிரி இப்போது ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு இங்கே ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்கும். அவங்களால அங்கே போக முடியாதுன்ற பட்சத்தில் ஃபாரின் போய் படிக்கணும்னா கூட நீட்டை எழுதி அங்கே குவாலிஃபை ஆகிருக்கணும். அவங்க சரி இங்கே நமக்கு இந்த காலேஜஸில் படிக்கிறது ரொம்ப செலவாகும் அப்படின்னு இருக்கிறவங்க, ரொம்ப டெஸ்பரேட்டாக பேஷனேட்டாக இருக்கிறவங்க வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்து இங்கே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை அவங்க ஆப்ட் பண்ணி ஃபாரின் போகிறாங்க. ஃபாரின் போய் முடிச்சுட்டு அவங்க படித்து முடிச்சுட்டு வந்து இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுதான் நீங்கள் சொன்னது FMGE, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். அது வந்து ஸ்க்ரீனிங் எக்ஸாம். ஸ்க்ரீனிங் எக்ஸாம்னா இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமில் இப்போ நீட் PG அதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம். நீட் UG கூட ஆல்மோஸ்ட் காம்படிட்டிவ், பட் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை, ஸ்க்ரீனிங் எக்ஸாம். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனிங்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அவங்களுக்கு BP இருக்கான்னு செக் பண்ணுறது, ஸ்க்ரீனிங் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பண்ணுவோம். அது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் எக்ஸாம் தான் இது. ஈஸியராக தான் இருக்கணும், பட் ஸ்டில் இதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுது. இது வந்து கம்பல்சரி வெளிநாட்டில் படிச்சுட்டு வர்ற எந்த நாட்டில் படித்தாலும் எழுதணும். எந்த நாட்டில் படித்தாலும் இல்லை, UKல படித்தா எழுத வேண்டாம். ஏன்? UKல இருக்க சிலபஸ் தான் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோன்றதுனால UKல படித்தா இங்கே எழுத வேண்டாம். புரியுது. இப்போ வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. அது என்னென்னா, இந்த மருத்துவ தேர்வு இருக்கு இல்லையா, இதில் வந்து திடீர்னு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, பேட்டர்னையே மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமோட வரலாறு ஹிஸ்ட்ரியை பார்த்தா அது நமக்கு புரியும்னா, இந்த எக்ஸாம் வந்து முன்னாடி இல்லை, 2000ஸ்லாம் இல்லை, 2001ல் தான். 2000 அதுக்கு முன்னாடியும் இல்லை, 2001ல் இருந்து தான் இந்த எக்ஸாம் 1-2 அந்த காலகட்டத்தில் தான் இந்த எக்ஸாம் வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்க இங்கே ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டோம், இல்லை அந்த நார்ம்ஸ் படி. ஒரு சில காலேஜஸில் இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டாம், 6 years எல்லாம் படிச்சிருந்தாங்க. சைனாலலாம் அங்கேயே இன்டர்ன்ஷிப் பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் பண்ண தேவையில்ல. ஒரு சில காலேஜஸில் 5 years இருக்கும், அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ண மாட்டாங்க, அவங்க இங்கே வந்து பண்ணுவாங்க. நாங்கள் 5 years தான் படித்தேன், இங்கே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இங்கே வந்து 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணேன் நான். இன்டர்ன்ஷிப் இங்கே வந்து தான் பண்ணேன். இப்போ சைனாவில் படிக்கிற 5 வருஷம் படிக்கிற 6 years. 6 years அதனால 1 year அங்கே எக்ஸ்ட்ரா பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பாங்க சைனால. ஓகே. ஒரு சில கண்ட்ரீஸ்லாம். சரி. ஸோ 2001லேருந்து தான் இந்த எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கிறப்ப ஒரு இயரும் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் மாறிடுது. 2001ல் அந்த காலகட்டத்தில் வந்து எக்ஸாம் வந்து OMR ஷீட்டில் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ எங்கள் சீனியர்ஸ்லாம் அந்த எக்ஸாம் தான் எழுதினாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, OMR ஷீட்டில் மார்க் பண்ணிவிட்டு டெல்லியில் தான் நடக்கும். நிறைய சென்டர்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் சென்டர்ஸ் தான் இருக்கும். டெல்லியில் நடக்கும். டெல்லியில் எழுதி முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு வந்து ட்ரெயினில் தான் வருவாங்க. 3-4 நாள் ஆகும் ட்ரெயினில் வரத்துக்குள்ளே. ஆனால் ட்ரெயினில் வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். அது வந்து டிஜிட்டலைஸ்டு இல்லை, கம்ப்யூட்டர்.
பேப்பர்ல Paperல. OMR ஷீட்ல ஆ, அந்த ஆ, ஆ. நம்பர்ஸ் இருக்கும் ABCD ஆமா. இருக்கும். அதுல நம்ம என்ன கரெக்ட் ஆப்ஜெக்டிவ் டைப். ஆப்ஜெக்டிவ் டைப் தான். இன்ன வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப் தான். என்ன கரெக்ட் ஆன்சரோ அது வந்து நம்ம டார்க்கர் ஷேட்ல நம்ம அது ஷேட் பண்ணணும். அது ஓகே. OMR ஷீட்ல இருக்கும். அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து அது மாறி மாறி டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. ம். இப்போ டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா இப்போ நடந்து முடியும், ஒரு 2 நாள் முன்னாடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வந்து வீடியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன் லைனர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 லைன் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 2-3 லைன் கொஸ்டின்ஸே கொஞ்சம் கொஞ்ச நாளாக மாறி மாறி வந்துட்டு இருந்தது. இப்போ வீடியோ பேஸ்ட் கொஸ்டின் நீட் பிஜில கூட இது வரைக்கும் வந்ததில்லை. இமேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? வந்திருக்கு. சரி சரி. ஸோ இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்ற பட்சத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸை படித்து அது அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும்ல, எக்ஸாமில் நம்ம இது எதிர்பார்த்துருப்பாங்க, இந்த இமேஜ் வரும், இமேஜஸ் வரும், இல்லைனா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், கிளினிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸ் வரும், இன்டைரக்ட் கொஷின்ஸ் வரும், ட்விஸ்டடாக வரும். இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டுருப்போம். டக்குன்னு இந்த வீடியோ பேஸ்ட் கொஷின் வரும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியிலேயே தெரிஞ்ச கொஷினாக அவங்களுக்கு பேனிக்லாம் அவங்க தப்பாக மார்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ், நிறைய மனக்குழப்பத்துக்கு உள்ளாயிருவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு பயம் உருவாயிரும் உங்களுக்கு. நம்ம எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் நமக்கு நம்ம மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வரும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான ஒரு பேட்டர்ன் வச்சா அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அங்கே எதுவுமே சரியாக கொடுக்கப்படலைன்ற மாதிரி தான் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஏசியாக இருக்கட்டும், அண்ட் தண்ணி பாட்டில், ரெஸ்ட் ரூம்ஸ், கழிவறைகள், இது எதுவுமே கரெக்டாக ப்ராப்பராக இல்லை. நிறைய சென்டர்ஸில் ரொம்ப ஹீட் தாங்க முடியாமல் நிறைய வாமிட் எடுத்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் மயக்க அடித்து விழுந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குளறுபடி. இப்போ அதை தாண்டி கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் வந்து பதில் சொல்ல முடியாத நீண்ட கேள்விகளை வந்து இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் இந்த தேர்வை எழுதி நாங்கள் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறத இந்திய அரசாங்கம் விரும்பலை, எங்களை தோல்வியடைய வைக்கணும்னே இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது. ஆனால் நிஜமாவே உள்ள என்ன நடக்குதுன்றது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ திடீர்னு வீடியோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மாணவர்களுக்கு முன்னாடியே ஒரு பயிற்சி கொடுக்கல, ஒரு ஹிண்ட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போ அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது. ரெண்டாவது, ஒரு நிமிடத்தில் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியே ஒரு நிமிஷம் படிக்கிறது மாதிரி கேள்வி இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறாங்க. 4 லைனர்ஸ் 5 லைனர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கேள்வியை படித்து நமக்கு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி, இப்போ கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்டு எழுதுறோன்றது வேற. இப்போ அதே சினாரியோவை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னா உங்களுக்கு படிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். புரிஞ்சுட்டு அந்த ஆப்ஷன்ஸை படிச்சு அந்த ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட், ஏன்னா இன்னும் என்னன்னா அந்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆமா, இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கும். எல்லா எம்சிக்யூவும் அதே மாதிரி தான் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 300 கொஷின்ஸ் 300 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு கொஷனுக்கு 1 மினிட் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. முன்னாடியும் 4 லைனர்ஸ் 5 லைனர்ஸ் தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும், 1 லைனர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு கொஷின் 1 லைனராக இருந்ததுன்னா நம்ம ஒரு 30 செகண்ட்ஸில் 20 செகண்ட்ஸ்லேயே அந்த கொஷினை பண்ணி முடிச்சிருவோம், நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஸோ இதில் மீதம் இருக்கிற டைம் வந்து அந்த பெரிய கொஷனுக்கு நம்ம செலவு பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா நிறைய கொஷின்ஸ், நிறைய லெந்தியான கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ் இந்த வீடியோ பேஸ்ட் கொஷின்ஸ். இந்த வீடியோ பேஸ்ட் கொஷின்ஸ் வச்சது கூட தப்பில்லை, அவங்க வைக்கலாம். டெஸ்ட் பண்ணுங்க, ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், நாங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கோம். நாங்கள் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அந்த கிளைமேட்க்கு அடாப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அங்கே இருக்க ரேசிசம்மை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், அங்கே நமக்கு சரியான நம்ம ஊர் சாப்பாடு நமக்கு கிடைக்காது, நம்மளே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி யாருமே சமைக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்லா சமைக்க கற்றுப்போம் அங்கே இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான நாங்கள் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாண்டி வந்தோம். இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணியும் நாங்கள் ப்ரூவ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் அந்த பேட்டர்னை நீங்கள் முன்னாடியே கொடுக்குறது தானே நியாயம். கொடுக்காம எங்களை இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த எக்ஸாமில் அந்த வீடியோ கொஷினை பார்த்த உடனே அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அது சரி எப்படி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் புரியா, அது மேபி நீங்க ஈஸியாவே கூட கொடுத்துருக்கலாம், ஈஸியஸ்டாவே கூட இருக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாம அங்க சர்ப்ரைஸா நீங்க பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி சர்ப்ரைஸ் கூட நம்ம சர்ப்ரைஸ் பண்ண ஒரு 2 செகண்ட் ஷாக் ஆகிட்டு நின்றுருவோம்ல, அந்த மாதிரி எக்ஸாம்ல அவங்க நின்றுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க? இல்லை, இப்போ என்எம்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்ற டாக்டர்ஸ் இளம் பிள்ளைகள் இந்த எக்ஸாமில் வந்து இந்தியாவில் 20% தான் தேர்வு ஆகுறாங்க
சில டைம் சிங்கிள் டிஜிட்ல கூட பாஸ் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ யூஎஸ்எம்லி அப்போ இந்திய அரசு வந்து அதை வெளிநாட்டில் போய் இந்திய மாணவர்கள் படிச்சுட்டு வர்றதை விரும்பலையா? இதுதான் இப்போ இந்த பேட்டர்ன் மாத்துறதையும் கேள்விகளை சொல்லாம மாத்துறதையும் கேள்விகளை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள பதிலளிக்க வேண்டியதை படிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகுறது மாதிரி பாரா கணக்கில் கேள்வியை வைக்கிறதும் இதெல்லாம் நோக்கம் வந்து அதுதாங்கிறது மாதிரி மாணவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படிதான் தோணுது. ஏன்னா இங்க இருந்து ஃபாரின் போறவங்க யாரு? இங்க பிரைவேட் காலேஜஸ்ல அவ்வளோ செலவு பண்ண முடியாம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஃபாரின் இங்க பிரைவேட் காலேஜஸ்ல ஆகிற செலவுக்கு அவங்களுக்கு ஃபாரின்ல பாதி தான் ஆகுது. ஸோ அப்படின்ற போது அவங்க போயிட்டு வந்து அங்க இருக்கு தங்குற செலவு எல்லாமே சேர்த்து அதான் புரியுது பாதி தான் ஆகுதுன்றப்ப அவங்க அது ஆஃப் பண்றது நேச்சுரல். மேபி இந்த மாதிரி அவங்க ஆப்ஷன் இருக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படின்ற ஒரு போயிட்டு அங்க போயிட்டு படிச்சுட்டு வந்தாலும் கூட இங்கே வந்து நீங்க பாஸ் பண்ண முடியாது உங்க குழந்தைங்க. ஆமா, அப்படின்ற ஒரு இன்டென்ஷனா உங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கணுன்றதுக்காக தான் இவங்க அப்படி பண்றாங்கன்றது தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தோன்றுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிதான் வந்து தோணுது. சரி அம்மா, இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து கட்டணமா வந்து 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றாங்க. இப்போ நீங்களே பேசும்போது சொன்னீங்க அங்கே வந்து குடிநீர் வந்து கொடுக்கல, அங்கே வந்து ஒரு காற்றோட்டமான வசதி இல்லை, ஏசி ரூம் இல்லை, ஃபேன் கூட வந்து ஓடலை. ஆமா, அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாத இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கூலர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கூலர்ஸும் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல அவங்க சைடே வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ணலன்ற மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடு இருக்குல்ல, நெருக்கடி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எதை பிரதிபலிக்குது? இந்த மாதிரி நல்ல கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது, இந்த எக்ஸாமை முடிச்சிடக்கூடாதுன்றத என்னதை தான் பிரதிபலிக்குது. இந்த எக்ஸாமே இவங்க முடிச்சிடக்கூடாது, இவங்க நெருக்கடிக்கு உள்ளாகணும். இவங்க இந்த காற்றோட்டம் இல்லாத இடத்துல வாமிட் எடுத்து மயங்கி விழுந்து இந்த எக்ஸாமை முடிக்க அவங்க மயங்கி விழுந்தாங்க, வாமிட் எடுத்தவங்க அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருந்திருக்கும், புரியுது, அவங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு 2 செகண்டோ 5 செகண்டோ அவங்கள பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்க எக்ஸாம் எழுத போய் அந்த ஃபோக்கஸ் உள்ள போறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிருந்திருக்கும். அவனுக்கு ஒரு கவனச்சிதைவு ஏற்பட்டுரும். கண்டிப்பா ஆகும். அது தனக்கு வரலனாலும் கூட தனக்கு பக்கத்தில் எழுதிட்டு இருந்த ஒருத்தன் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுவுறான் அப்படின்னு சொன்னால் அவரோட கான்சன்ட்ரேஷனே வந்து மிஸ் ஆயிரும். அப்போ இதெல்லாமே வந்து இந்த ஒரு பெரிய நாடு அந்த நாட்டினுடைய இளம் மருத்துவர்கள் மேலே இவ்வளவு நெருக்கடியை ஏற்படுத்துதுங்கிறத நம்ம எப்படி நம்பவே முடியலையே. அதுதான் நிஜம். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல அவங்க ரியல் இன்டென்ஷன், அவங்க நிஜமாவே எதனால இதை பண்றாங்கன்னு தெரியல. அதை எப்படி அவங்க நிறுத்துவாங்க, இல்லை நம்ம எப்படி அவங்க கிட்ட போய் அதை கேள்வியா எப்படி எழுப்புறதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்படியான நெருக்கடியில் தேர்வு எழுதி ஃபெயிலாக போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாணவர்கள் இந்த என்எம்சி மேலேயோ அல்லது இந்த தேர்வை நடத்துகிற டிசிஎஸ் மேலேயோ சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்ல, முடியாது. நிறைய லூப்போஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களால கேஸ் போடுற அளவுக்கு அவங்களுக்கு மென்டல் ஸ்டேட்டும் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் இப்படி ஆயிடுச்சேன்னு அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அது ரெக்கவர் ஆயிட்டு சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட், ஏன்னா இங்க இருந்து போறவங்க பெரிய பில்லியனியர்ஸோ பெரிய பெரிய ஆளுங்களா இல்ல. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இங்க இருக்க காலேஜ்லயே காசு கொடுத்து சீட்டு வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ செலவு பண்ண முடியாம இருக்கிறவங்க மேக்சிமம் ஒரு சில பேர் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரு சில பேர் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு சில பேர் இருக்கலாம். மோஸ்ட்லி இங்கேருந்து போகிறவங்க வந்து அவ்வளோ காசு இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு கேஸுன்னு போடணுன்னா அவங்களுக்கு டைமும் இருக்கணும், காசும் இருக்கணும். இது ரெண்டுமே அவங்கக்கிட்ட இருக்காது. நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களை மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து முதல் தடவையே தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, உங்களை விட சீனியர்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகி இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்கணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு சுயாதீனமான ஒரு அமைப்பாக நீங்கள் இயங்கணும். இந்த மாதிரி மாணவர்கள் படிச்சுட்டு வர்ற இளம் மாணவர்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு ஆதரவா நிக்கணும் அப்படிங்கிற முயற்சி யாருமே எடுக்கலையா? எடுத்திருக்காங்க. டெல்லியிலலாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கேஸ்லாம் போட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்களால பண்ண முடியாததெல்லாம் நிறைய எங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இங்க நம்ம சவுத்ல இல்ல, டெல்லியில இருக்காங்க. நாங்க கௌதம் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு டெல்லியில. சரி, அந்த ஏரியால எஸ்பெஷலி இந்த நீட் பிஜி ஆஸ்பிரன்ஸும் எஃப்எம்ஜி ஆஸ்பிரன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காகனே ஹாஸ்டல்ஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் நிறைய இருக்கும். சரி, அங்க வந்து நிறைய இந்த
நீட் கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எஃப்எம்ஜி கோச்சிங் சென்டர் நிறைய பேர் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்புன்றதுனால அவங்க ஒரு கலெக்டிவாக ஒரு முடிவு எடுத்து அவங்க இதுக்காக போராடியெல்லாம் இருக்காங்க. நிறைய நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல தீர்வாக வந்ததில்லை. அப்படி பார்க்க போய் தான் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நமக்கு சீட் வேணும் அப்படின்னு அவங்க இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்து அது ஏதோ கொஞ்சம் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயுமே கூட இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதுறதே ஒரு கஷ்டம். இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் அதை விட கஷ்டம் அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது. இன்னும் கூட எக்ஸாம் முடிச்சுட்டு 6 months 1 year இன்டர்ன்ஷிப் கிடைக்காம நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 6 months அவங்களால வேலைக்கும் போக முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்கல. புரியுது. ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, சரி டாக்டர்ஸ் அவ்வளோ தேவையில்லாமையா இந்தியாவில் இருக்குன்னா இல்லை, வேணும் டாக்டர்ஸ் இந்தியாவுக்கு நிறைய இடத்துல வேணும். இருந்தாலும் இவங்க ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 150 கோடி 160 கோடி மக்கள் வாழ்கிற நாடு. இந்த நாட்டில் வந்து மருத்துவர்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் மருத்துவம் படிச்சுட்டு வர்றவங்களே இப்படி உதாசீனப்படுத்துறது, நிராகரிக்கிறதை எப்படி ஏற்க முடியும்? ஏற்க முடியாது. நம்ம அதுக்கு குரல் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு எங்களோட ப்ரொஃபஸர்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க கைடன்ஸில் தான் நிறைய பேர் இப்போ போயிட்டுருக்காங்க. இந்த தேர்வு முறையில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பெற்றோர்கள் சைட்லேருந்தும் வைக்கிறாங்க, மாணவர்களும் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை இந்த எக்ஸாமில். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தப்புறம் அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரோ இல்லை ஆன்சர் கீயோ நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ கொடுத்தாதான் அவங்க கொடுத்த கொஷின்ஸ் கரெக்டாக, அந்த ஆன்சர் கீ அதுவும் கரெக்டாக, நம்ம என்ன எழுதியிருக்கோன்றது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அதை கம்பேர் பண்ணி ரிசல்ட் கரெக்டாக தான் வந்திருக்கான்னு நமக்கு ஒரு கரெக்டான பார்வை தெரியும், கரெக்டான வியூ தெரியும். இது எதுவுமே இல்லாமல் அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க, அதை நம்ம ஏற்றுட்டு போயிடணும், அவ்வளோதான். அது கரெக்டாக தப்பான்னு நம்மளால கிராஸ் வெரிஃபை பண்ணவே முடியாது. நான் எழுதுனது சரியா ரைட்டா, அவங்க எனக்கு சரியா மதிப்பெண் போட்டிருக்காங்களா இல்லையா? இப்போ அந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் கரெக்டாக தெரியும். நான் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருப்பேன், அதுதான் கரெக்டானே எனக்கு தெரியாது கடைசி வரைக்கும். 4 ஆப்ஷன் அதுதான் வந்துதான்னு தெரியாது. புரியுது. ஏன்னா எக்ஸாம் எழுதுறப்ப நம்ம ஒரு ஸ்டேட்ல இருப்போம், அதை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க அதை கம்பைல் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுலேயே எல்லா கொஸ்டின்ஸும் ஆப்ஷன்ஸும் கரெக்டானு யாருக்குமே தெரியாது. தோராயமாக நம்ம பார்த்துட்டு வந்து நமக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்கிறது தான். புரியுது. வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு தாய்நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியோட வரணும் அப்படிங்கிற பெரும் கனவோடு அங்கேருந்து வர்ற அந்த இளம் மாணவர்கள் இங்கே வந்து இந்த மாதிரியான தேர்வு முறைகளால் ஏற்படுற குளறுபடிகளால் அவங்க ஒரு மனசிதைவுக்கு உள்ளாகிட மாட்டாங்களா? ஆமாம், இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் டிசிஷன் எடுத்திருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் என்ன ஆயிருக்கு, இந்தியா முழுக்க என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியாது. புரியுது. அந்த மன அழுத்தத்துக்கு இன்னொரு பெரிய காரணம் இமிடியட் ஃபேமிலி. இந்த எக்ஸாம் இப்படி இருக்குன்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும், அந்த ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது. என்ன நீ எழுதலையே, இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்களுக்கு திருப்பி கேட்டு அவங்க ஏன் வந்து எழுதி பாஸ் பண்ணி டாக்டராக வரல, உனக்கு நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணனே, நீ அங்கெல்லாம் போயிருக்கியே, அப்ப என்னதான் பண்ணீங்க, என்னதான் பண்றீங்க அப்படின்னு நிறைய அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் நிறைய இருக்கும். இன்னும் இமிடியட் அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, நீ வந்து ஃபாரின்கெல்லாம் அனுப்புன, என்ன ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் ஆலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். புரியுது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் எந்த மருத்துவமனையோ அல்லது மருத்துவர்கிட்டயோ இன்டர்ன்ஷிப் போக முடியாது, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, இன்டேக் பண்ணிக்க மாட்டாங்க, முடியாது. அப்போ வந்து இது பெரிய மன உளைச்சலை பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்துமே. ஆமாம், அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட அந்த பேரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அந்த ப்ரெஷரை அந்த பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்கள அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்றது தெரியாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரை இந்த பிள்ளைங்க மேலே போடும்போது அவங்க தப்பான முடிவுகளோ இல்லை வேறு ஏதாவது யோசிக்கிறதோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை. புரியுது. இப்போ நீங்கள் வந்து ரஷ்யாவில் வந்து படிச்சுட்டு வந்தீங்க, இந்தியாவில் வந்து இந்த தேர்வு எழுதுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் சந்தித்த அவலங்கள் என்னென்ன? எக்ஸாம் எழுதிட்டு வருவோம், நமக்கு இவ்வளோ மார்க்ஸ் வரும்னு நம்ம நினைப்போம், ஆனால் அந்த மார்க்ஸ் வராது. வேறு மாதிரி ஒரு 30 to 40 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் பாஸ் ஆனப்போ எனக்கு வந்து நான் +30 தான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த 30 மார்க்ஸ் கரெக்டாக தப்பான்னு கூட என்னால் வெரிஃபை பண்ண முடியல. சரி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. இன்னும் நான் டெல்லிக்கு போய் படிக்க ட்ரை பண்ணேன். அப்போது கோவிட் டைமாக இருந்ததுனால அங்கே எல்லாமே லாக்டவுன் எல்லாம்
இது ஆனதுனால சில பேரால் எக்ஸாம்க்கே போக முடியாமல் போச்சு. அதில் என்னாலும் எக்ஸாமுக்கு போக முடியல அந்த டைமில். அதுக்கப்புறம் ஒரு 6 months நான் பிரேக் எடுத்து வெளியே ஹாஸ்டலில் போய் தங்கி அதுக்கப்புறம் படித்து கிளியர் பண்ணது தான் என்னோட எக்ஸாம்ஸ். இன்னொன்று, நம்ம வீட்டில் உட்காந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரி. மேக்ஸிமம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் நிறைய பேர், ஏன்னா வீட்டில் இருக்கிற ப்ரெஷர், அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நானே கூட நைட்டு நிறைய டைம் படிக்கும்போது ஏன் இவ்வளோ நேரம் படிக்கிறேன்னு கேட்பாங்க. யாரு கூட இருக்கிறவங்க? பேரண்ட்ஸே கேட்பாங்க. ஏன் இவ்வளோ நேரம் படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கணும். அப்படியே ஃபோக்கஸ்டாக படித்தா கூட இந்த எக்ஸாம் ஹாலில் உங்களோட என்ன நடந்தாலும் நீங்கள் அதை கவலையே படாமல் எக்ஸாமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தெரிஞ்ச ஆன்சரை மீன் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணணும். ஆனால் அதை சிதைக்கிறதுக்கு தான் நிறைய வேலைகள் நடக்கும். ஓஹோ. உங்கள் கூட வந்து தேர்வு எழுதிய உங்களுடைய நண்பர்களுடைய மோசமான அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? எந்த மாதிரி கேட்குறீங்க? இல்லை யாராவது ஃபெயில் ஆகிடுவாங்க, அதனால அவங்க மனம் முடிஞ்சு போயிடுவாங்க, படிப்பே வேணான்னு முடிவு பண்ணுவாங்க, இந்த மாதிரி டைப்பில் கேட்குறேன். என்னென்னா, நம்ம ஃபாரினில் படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனேயுமே நமக்கு ஒரு 23, 24 ஆகிடும். இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 6 months அப்படி போயிட்டே இருந்ததுன்னா மேரேஜ் ஏஜ் வந்துடும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு பண்ணலாமா வேணாமா, இல்லை இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா, இந்த மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணு பார்க்கும்போது நீ இந்த எக்ஸாம் கிளியரே பண்ணலையே, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கேள்விகள் உருவாகும். ஸோ அதனால ஒரு நீ டாக்டருக்கு படிச்சிருக்க, உனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை பார்க்கணும்னா அந்த மாப்பிள்ளை இந்தியாவில் படித்து அவன் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தான்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு சிக்கல் இருக்கும். அதே தான் பையனுக்கு பொண்ணுக்கு ரெண்டுமே மாறி இருக்கும். ஆமாம். இன்னொன்று என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் இது இன்டர்ன்ஷிப் ஆனப்போ நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, இங்கே படிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா அப்படி க்ளோரிஃபை பண்ணுறாங்கல்ல. இங்கே படித்தாலும் சரி, ஃபாரினில் படித்தாலும் சரி, அவங்கவுங்க எப்படி படிக்கிறாங்கன்றதுல தான் இருக்குது. இங்கே எனக்கு இன்டர்ன்ஷிப்பில் ஆர்த்தோ ரவுண்ட்ஸ் அப்போ ஹெச்ஓடி வரப்போ கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அவங்க முன்னாடி சொன்னப்போ அவர் நிறைய கொஷின்ஸ் கேட்பார், கஷ்டமாக கேட்பார், நம்மளால ஆன்சரே பண்ண முடியாது அப்படின்னா சொன்னாங்க. நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஐயோ இந்த யூனிட்ல வந்து மாட்டிட்டோமே, நம்ம எப்படி கேட்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. சும்மா ரவுண்ட்ஸ் போகும்போது கேஷுவலாக கேட்பாங்க. உங்களை எஜுகேட் பண்றதுக்காக தான் கேட்பாங்க. ஓகே, மெயின் ரீசனே அதுதான். ஆனா இங்க படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு அந்த ஃபீட்பேக் சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி. ஆனா ஆக்சுவலா அவர் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப பேசிக்கா இருந்தது, ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அவர் கேட்குறது எவ்வளோ பேசிக்காக இருந்தா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்குமான்ற டவுட் வர அளவுக்கு தான் அவர் கேட்டார். இவங்க இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப மேலோட்டமாக இருக்கு, ஈஸியாக தான் நம்ம அந்த ஆன்சர் சொன்னோன்னா அவர் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அது கேட்டார். அவர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருந்தேன். சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் கூட பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து நீங்கள் எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு, ஏன் எல்லா ஆன்சருக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களே, இல்லைப்பா இது பேசிக் தானே, ஓ அப்படியான்ட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் எஃப்எம்ஜி இல்லை, ஐஎம்ஜி இல்லை, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன், எஃப்எம்ஜி ஐஎம்ஜி டிஸ்கிரிமினேஷன் வந்து அது உங்கள் மண்டைக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக யார் வேணால் எப்படி வேணால் படிக்கலாம். இன்னும் எஃப்எம்ஜி வந்து நிறைய எஃபர்ட் போடுவாங்க. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்ம மொத்த 19 சப்ஜெக்ட்ஸையும் அந்த 6 மாதத்தில் படிக்கிறோன்றப்ப ஒரு கியூமுலேட்டிவ் ஐடியா நமக்கு இருக்கும். சரி. ஸோ அந்த நாலேஜ் வந்து நான் எல்லாரையும் சொல்லலை, ஜென்ரலாக நான் பார்த்ததில்ல அவங்களுக்கு இவங்களுக்கு அதிகம் ஜாஸ்தின்லாம் சொல்ல முடியாது. இது எப்படி இப்போ நீங்கள் கடைசி வரைக்குமே இந்த போட்டி உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குமா? இந்தியாவில் எம்பிபிஎஸ் படித்தவங்க, வெளிநாட்டில் படித்தவங்க அப்படி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்படியா? இப்போ இவங்க யார் இதில் நீங்கள் சுப்பீரியர்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி நினைக்கவே இல்லை, நாங்கள் அப்படி நினைக்கவும் மாட்டோம். ஆனால் இங்கே படித்தவங்க அவங்க தான் சுப்பீரியர்னு நினைப்பாங்க உங்களை விட. ஆமாம். ஓஹோ. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி எதுவுமே இல்லை. சரி. நாலேஜ் அண்ட் பேஷன், அந்த எம்பத்தி, அந்த பேஷண்ட் கிட்ட அந்த கருணை இருக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல டாக்டர்ஸாக வருவாங்க. நல்ல ஹியூமன். அவங்க எங்கே படித்தாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அந்த மனிதாபிமானமும் அந்த எம்பத்தி அண்ட் த பேஷன் மேட்டர்ஸ் டாக்டர்னு வரும்போது. இப்போ இங்கே இந்தியாவில் படித்தவங்க ஃபாரின் போகிறாங்க, யூகே போகிறாங்க, யூஎஸ் போகிறாங்கன்னா அவங்க அங்கே எஃப்எம்ஜி தானே. புரியுது. இப்போ இந்தியாவில் வந்து நீட் எழுதி தேர்வு ஆகாமல் போயிடுறாங்க, ஃபெயிலே ஆகிடுறாங்க. அவங்க வந்து ஃபாரினில் போய் படிக்கலாமா? இல்லை, முடியாது. நீட் எழுதி தான் ஆகணுமா? ஆமாம், எழுதி தான். அதில் குவாலிஃபை ஆகணும். இத்தனை கட் ஆஃப் இருக்கணும் அவங்களுக்கு நீட்டில். வெளிநாட்டில் போய் படிக்கிறது எப்பயிலேருந்து? இந்த நீட் வந்ததுலேருந்தே.
ஓ, வெளிநாட்டிலையும் அப்படி கேட்குறாங்களா? வெளிநாட்டுல கேட்க மாட்டாங்க. நம்ம திருப்பி இங்க வந்து எக்ஸாம் எழுதணும்னா நம்ம நீட் குவாலிஃபை ஆயிருக்கணும். இப்போ நம்ம 12th முடிச்சிட்டோம்னா ஃபாரின்ல போய் படிக்கலாம். ம். ஆனா திருப்பி நம்ம இங்க வந்து எக்ஸாம் எழுதணும்னா இந்த நீட்ல குவாலிஃபை ஆயிருக்கணும். நீங்க ஆனீங்களா? ம். நீட் எக்ஸாம் எழுதுனீங்களா இங்க வந்து? இல்ல, இங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே இப்ப நீங்க எம்பிபிஎஸ் தான் படிக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம. இப்போ நான் வந்து +2ல வந்து 1000 மார்க் வாங்கியிருக்கேன். டசன்ட் மேட்டர். எனக்கு வந்து நீட்ல நான் வந்து எக்ஸாம் எழுதுனேன், ஃபெயில் ஆயிட்டேன். போக முடியாது ஃபாரினுக்கு. அப்படியா? நீட் எழுதாம வெளிநாட்டுக்கு போக போக முடியாதா? முடியாது. எப்பையில இருந்து? இப்போ நீட் வந்ததுல நீட் இருந்து? வந்ததுல இருந்து. ஏன் வெளிநாட்டுல கேக்குறாங்களா நீட் எழுதி பாஸ் பண்ணணும்னு? இல்ல, இந்தியால நம்ம இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதணும்னா நீட் பாஸ் பண்ணியிருக்கணும். நான் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே அது பிரச்சனை. ஆனா இங்க இருந்து போறதுக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல, ஆ. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ல நீங்க நீட் எழுதி முடிச்சிருக்கணும். ஓ, அப்படியா? இந்தியால இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா அதுக்கு நமக்கு இந்த நீட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நீட்ல நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கேயே எம்பிபிஎஸ் படிச்சிட போறேன். அதுவும் அப்படி இல்லை. நீட்ல வந்து ரேங்கிங் இருக்குல்லண்ணா, ஆ. ஸ்டார்டிங் ரேங்க்ஸ்ல இருக்கிறவங்க மெரிட்ல கிடைச்சிரும், கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இருக்கிற பேட்ச் வந்து நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ்ல பிரைவேட் காலேஜஸ். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த மாதிரி செக்ரிகேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ நீட்ல இத்தனை மார்க்ஸ் இருக்கணும் நீங்க ஃபாரின் போய் படிக்கணும்னா கூட. ஓஹோ, அது மாதிரி இருக்கு. இருக்கு. இப்போ நீங்க ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வருகிற இளம் மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒரு சீனியரா நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன? ஃபாரின் போயிட்டு இந்தியாவுக்கு வரவங்க, இந்தியா மட்டும் ஒரே ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொன்று பாஸ் பர்சன்டேஜ் பிளாப்லேயும் சரி, யூஎஸ்எம்லியும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி ரொம்ப அதிகம். 60 to 70% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு அந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம்ஸ்ல எல்லாம். ஸோ இது மட்டுமே ஆப்ஷனாக வச்சு நீங்கள் இருக்காதீங்க, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மென்டல் ஸ்டேட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நம்ம இந்த கண்ட்ரியில் பிறந்துட்டோம், நம்ம எப்படி இருந்தாலும் இந்தியன்ஸ் தான், உங்களுக்கு இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னா நீங்கள் சுற்றி நடக்கிற எந்த விஷயத்துக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வெல் அண்ட் குட், அப்படி சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனே இல்லைன்னா இல்லை, இந்த எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் கிடைக்கல, ரிசல்ட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வரலன்னா உடனே சோர்ந்துடாமல் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணுமோ அதுக்கு போங்க. ஒரு 10 days கேப் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே இருந்துடாதீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். ஆமாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ரஷ்யாவில் நீங்கள் படிக்கிறீங்க அல்லது வந்து சைனாவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, அங்கேயே ஜாப் பண்ண முடியாதா? முடியும். அப்படின்னா அங்கே எதுவும் எக்ஸாம் எழுதணுமா? இல்லை. அப்புறம் ஏன் இங்கே இந்தியாவுக்கு வர்றாங்க? அங்கே இருக்க வேண்டான்னு தான். அப்படியா? நம்ம இந்தியாவுக்கு அங்கே ஃபாரின் போகிறவங்கலாம் எதுக்கு போகிறாங்க? திருப்பி படிச்சுட்டு இந்தியாவுக்கு வரணுன்னு தான் மேக்ஸிமம் போகிறவங்க இருக்காங்க. ஓஹோ. அங்கேயே செட்டில் ஆனவங்க சூப்பராக இருப்பாங்க. இந்தியாவில் வந்து கஷ்டப்படுறதை விட அங்கேயே செட்டில் ஆகிறவங்க சூப்பராக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே, எங்கள் காலேஜில் படித்தவங்களே அங்கேயே ப்ரொஃபஸராக இருக்காங்க. க்ரோர்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இப்போ. ஓஹோஹோ. அந்தந்த நாட்டில் படிச்சுட்டு அங்கேயே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அது நமக்கு அங்கே இருக்க ரேசிசம் பிடிக்காம அந்த மாதிரி இங்கே திருப்பி சரி நம்ம நாட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி வரவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க. இந்தியாவில் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுறதுல சில பேர் வந்து தொடர்ச்சியாக 2 தடவை 3 தடவை ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜஸ்தானில் நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுசும் நிறைய பேருக்கு அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து தேசிய அளவில் நேஷ்னல் லெவலில் வந்து இதை விசாரணை பண்ணணும், இப்படி நிறைய போலி டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சமீப காலமாக ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பண்ணுறாங்கன்ற ஐடியா எனக்கு இல்லை. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ராசஸ் பண்ணி தான் வாங்கணும். இன்னொன்று அவங்களால எப்படி இவ்வளோ கம்மிக்கு அதை பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே அவ்வளோ பாடாக பண்ணணும். எக்ஸாம் பாஸ் ஆகிறது ஒரு கஷ்டம்னா சர்டிஃபிகேட் வாங்குறது அதை விட பெரிய கஷ்டம். அந்த எக்ஸாம் பாஸ் ஆன உடனே நம்ம ஒரு போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு இந்தியா முழுக்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் டேட்ஸ் கொடுப்பாங்க. டெல்லியில் NBEக்கு போய் நம்ம அங்கே ஒரு 10 steps ஆஃப் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். கேமரா வெரிஃபிகேஷன் இருக்கும், ஓரல் வெரிஃபிகேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு 2-3 வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் நம்ம வெயிட் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் நமக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஜென்யூனாக வாங்குற எல்லாருமே இப்படி தான் வாங்குவாங்க. இன்னொன்று, இந்தியா முழுக்கன்றது என்னால் நம்ப முடியல. இது மேபி நார்த் இந்தியாவில் மேபி நடக்கலாம். சவுத் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்வியும் படலை. எனக்கு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு சில பேர் இதை பற்றி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, என்கிட்ட சொல்லல, பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு அப்படி மேபி அவங்க அதில் நிறைய ஏமாந்தும் இருக்காங்க.
பணம் கொடுத்துட்டு பணம் கொடுத்து ஏமாந்தவும் இருக்காங்க. ஏமாந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. ம் ஆனா மேக்ஸிமம் சவுத் இந்தியால அப்படி எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல. புரியுது நான் கேள்விப்பட்டது கூட இல்ல அப்படி யாரும் சொல்லி. புரியுது. அப்படி இருந்தாங்கன்னா, அப்படி நம்ம கவர்மெண்ட் வந்து அத வெரிஃபை பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, அது ஜென்யூனா இருக்கிறவங்களுக்கு நல்லது. வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து மருத்துவ கனவோடு வருகிற பிள்ளைகள் 20% பேர் தான் வந்து பாஸ் பண்ணி மருத்துவர் ஆகுறாங்க. 80% பேர் வந்து இங்கே இந்திய அரசு இந்த மருத்துவ ஆணையம் கண்டக்ட் பண்ணுற தேர்வை பாஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து நமக்கு ஏற்படுத்துது. நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது 2 இடத்துல வந்து ரேசிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறீங்க. அதாவது ரேசிசம் அப்படின்னு சொன்னால் இனப்பாகுபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி ரஷ்யாவில் இனப்பாகுபாடு அதிகமாக நீங்கள் சந்திச்சிங்களோ? இல்லைங்க. இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறோம், ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் இருக்காங்கன்னாமே கூட அங்கேயே நார்த் சவுத்தாக பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா இந்தியா சுற்றி இந்தியா ஃபுல்லாக இருந்து எடுத்துகிட்டு தான் ஒரு காலேஜில் இருப்பாங்க. சரி. அங்கேயே ஒன்று சவுத்தில் ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, இல்லை நார்த்தில் ஜாஸ்தியாக இருந்த பாப்புலேஷன் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அப்படியே சவுத்துக்கு வந்தாலும் 4 ஸ்டேட்ஸாக பிரிஞ்சிருவாங்க. அவங்க சவுத்தில் இருக்கிறவங்களே தமிழ்நாடுக்காரங்க, தெலுங்காரங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க, இல்லைன்னா தமிழ்காரங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க, கன்னடக்காரங்க அப்படியே போகுது. ஒரே ஸ்டேட்ல இருந்து வந்தாலுமே கூட ஜாதியா பிரிஞ்சிருவாங்க, இனமா பிரிஞ்சிருவாங்க. இது வந்து இந்தியன்ஸ்குள்ள காலேஜ்குள்ள இருக்கிற பிரச்சனை. சரி. ரேசிசம். இதை தாண்டி மொத்தமா நம்ம இந்தியன்ஸ்னு இருக்கோம்னா அந்த கண்ட்ரில இருக்கிற பீப்புள் வந்து ஒரு சில பேர் ரொம்ப இதுவா இருப்பாங்க, இந்தியன்ஸ்னா பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் நீங்க ஏன் எங்க ஊருக்கு வந்து படிக்கிறீங்க, நம்ம போய் அங்க படிக்கிறதுனால அவங்க எக்கானமியே ஜாஸ்தியா தான் ஆகுது, அதெல்லாம் அவங்க பார்க்காம நீங்க ஏன் இங்க வந்து இடத்த அடைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நம்மள பாப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. பொதுமக்கள். நாங்க அந்த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட படிக்க மாட்டோம், அவங்களுக்கு தான் லாங்குவேஜே வேற ஆச்சு. ஆமா, நாங்க இந்தியன்ஸ் மட்டும்தான் ஒன்னா படிப்போம். அந்த மாதிரி லோக்கல்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது இப்போ நான் இருந்த ரஷ்யாவில் வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா புழக்கத்தில் இல்லை, ரஷ்யன் மட்டும்தான். போன புதுசில் எனக்கு ரஷ்யன் அவ்வளோவா தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு கடையில் போய் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்டுட்டா போதும், பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க நம்மளை. நீ என் நாட்டுக்கு வந்துட்டு நீ எப்படி எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லலாம். அவங்க எடுக்கிறது தப்பு இல்லை, பட் ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை, நமக்கு தெரிஞ்சதை வச்சு தானே நம்ம பழைக்க முடியும். அங்கே போன ஸ்டார்டிங் அவங்க அப்படி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரேசிசம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எம்பசி கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, பெருமையாக இருக்கு. என்னது, அதாவது அந்த தாய்மொழி பற்று இருக்குல்ல, அவங்களோட தாய்மொழி பற்று. அதுதான் நான் ஆனால் நமக்கு அங்கே போனோம். நம்ம இந்திய தமிழர்களை பொறுத்தளவில் அவன் வந்து இங்கிலீஷில் பேசுறத பெருமையாக நினைப்பான். ஆமாம் ஆமா. இப்போ பிரான்ஸ்ல கூட அதே மாதிரி தான், இங்கிலீஷ்ல பேசினா திட்டுவாங்க. அதான் சொல்றேன், இங்க இங்கிலீஷ்ல பேசினா பரவாயில்ல. ஜப்பான்ல எப்படி தெரியுமா, ஜப்பான்ல வந்து ஒரு ஜப்பான் காரனும் இன்னொரு ஜப்பான் காரனும் ஆங்கிலத்துல பேசிக்கிட்டாங்கன்னா அதை 3வது ஜப்பான்காரன் ஒருத்தன் பார்த்தான்னா இவங்க 2 பேரையும் அடிச்சு பிச்சிருவான். சீரியஸா சொல்றேன், சட்டத்தில் இவனுக்கு தண்டனையே கிடையாது. அப்போ தமிழை மட்டும்தான், நீங்களும் தமிழரா இருப்பீங்க, நானும் தமிழரா இருப்பேன், ஆனா 2 பேரும் ஆங்கிலத்துல பேசிக்குவோம். ஆங்கிலத்தில் பேசுகிறத ஆங்கிலம் ஒரு அறிவு மொழி அப்படின்னு நம்புகிற மூடர்களாக தமிழர்கள் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ரஷ்யாவில் போய் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்ட உடனே அவங்க உங்களை ஃபயர் பண்ணது மகிழ்ச்சியாக இருக்குங்கிறேன். அது இப்போ சொல்லும்போது எனக்குமே கொஞ்சம் ஆமாம் கரெக்டு தான் அவங்க சொன்னதுன்னு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு அவங்க மொழியும் தெரியாது. நான் எப்படி அவங்க கிட்ட பேசி எனக்கு தேவையான பொருளை நான் வாங்குறது ரொம்ப கவலைப்பட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ரஷ்யனில் ரொம்ப தெளிவாக படித்து அவங்ககிட்ட ரஷ்யன்ல தான் பேசுறது. அதுக்கப்புறம் சரிதான். ஸோ இந்த மாதிரியான இன்னொன்று இந்தியன் எம்பசி அந்தந்த ஊரில் இருந்த அம்பாசிடர்ஸ் அந்த ஊரில் இருப்பாங்க இல்லையா, அந்த சர்டன் கண்ட்ரியில் இந்தியாவிலேருந்து சைனாலேருந்து எல்லா நாட்டுக்கும் இருப்பாங்க. எல்லா நாட்டிலையும் நம்ம நாட்டு எம்பசி இருப்பாங்க. மற்ற எம்பசிலலாம் அவங்க நாட்டு மக்களை அவ்வளோ பாதுகாப்பாங்க. இந்தியன்ஸ் இல்லைன்னா சைனீஸ் ஒருத்தனுக்கு செல்லு காணாமல் போயிடுச்சுன்னா அவனோட செல் அந்த லோக்கல்ஸ்ல எல்லாம் அங்கேயும் எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, திருடர்களும் இருப்பாங்க, பிச்சை எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லா மாதிரியும் இருக்கிற மாதிரி அங்கேயும் ராபரிஸ் எல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி அவங்க செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த எம்பசிக்கு தெரிஞ்சுச்சுன்னா போலீஸ்காரங்க இமிடியேட்டா அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனா இந்தியன்ஸ்க்கு அப்படி கிடையாது. அந்த மாதிரி சப்போர்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த கண்ட்ரில பெருசா இல்ல. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டா நமக்கு எதுவும். இன்னொன்று இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நான் இருந்த கண்ட்ரில பசங்களால தனியா போகவே முடியாது. பசங்கன்னா பாய்ஸ். ஓஹோ. அவங்க பயப்படுவாங்க தனியா போனா, ஏன்னா அடிச்சு போட்டுருவாங்க அவங்கள. ரஷ்யாவிலையா? ஆமா.
கூட ஒரு பொண்ணு இருந்தால் தான் அவங்க சேஃப். ஏன்? பொண்ணுங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த ஊரில். பொண்ணுங்க கூட யாராவது பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே போக மாட்டாங்க. ஆ, பொண்ணுங்க தனியாக போகலாம். அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இது உண்மையாகவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. நாங்கள் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த விஷயத்த. அப்படியா? அதனாலே எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். ஆஹா. நார்மல் கான்வர்சேஷனில் ஒரு சில உண்மையெல்லாம் வெளியே வரும்ல, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இன்னொரு அவங்க வந்து சர்ச்சுக்கு போவாங்க 2 பேரும். சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் பாய்ஸ் ஹாஸ்டல் வேறு இடம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வேறு இடம், இவங்க 2 பேரும் தனித்தனியாக வரணும். அவன் என்ன பண்ண, சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு இந்த பக்கம் தெரியும் வந்திருக்க, எப்போ உனக்கு என்ன நீ பொண்ணு தனியாக போயிடுவேன் நாங்கள் விட்டுட்டு போனால் அவன் சொன்னான். இது நிஜமாவே நடந்தது. ஓ, அதாவது பையன் வந்து பொண்ணுகிட்ட சொல்றான், நீ வந்து என்னை ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு போயிடு. ஏன்னா அந்த போகிற வழி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ சேஃபானது இல்லை. ஒரு பொண்ணு கூட போனால் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓஹோ, அப்போ ஆண்களுக்கு பாதுகாப்பே பெண்கள் தான். ஆமாம், இது ரொம்ப புதிய செய்தியாக இருக்குது எங்களுக்கு. அது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப அது ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு அது பழகிடுச்சு. அந்த நார்மலாக நம்ம இப்போ எங்கே வேணால் போகலாம். ஆனால் பாய்ஸ் தனியாக போகிறாங்கன்னா அவங்க கூட யாராவது ஒரு பொண்ணாவது போகணும் அப்படின்றது. ஓ, ஓகே. அது மாதிரி இருந்தது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி சூழல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து பிறந்து 2 வயசு குழந்தை 1 வயசு குழந்தையெல்லாம் வந்து பாலியல் அந்த மாதிரிலாம் அங்கே பண்ணாங்கன்னா அவங்க அப்புறம் இருக்கவே மாட்டாங்க. மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அங்கே விமன்ஸோட பாப்புலேஷன் ஜாஸ்தி. இப்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த விமன் அந்த மேலே அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஓஹோ, முஸ்லீம் கண்ட்ரி தான் அங்கே. அந்த கண்ட்ரி அந்த ஏரியாவில் முஸ்லிம்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் மேரேஜஸ் பண்ணிப்பாங்க. ரஷ்யாவிலேயே நீங்கள் இருந்த பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற பகுதி. ஸோ அங்கே மல்டிபிள் மேரேஜஸ் பண்ணிப்பாங்க. அந்த பெண்களும் அந்த ஆண்களும் ரொம்ப பத்திரமா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஓஹோ, அதனால அங்கே லேடிஸ்னால் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. வெளிநாட்டில இருந்து வர ஆண்களுக்கு தான் பிரச்சனை அங்கே. புரியுது. அதுவும் எங்கள் கூட இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் இங்கே இருக்கும்போது இருக்கிற ஈகோ அங்கே போயிட்டு அப்படியே உடையும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம ஊரில் மேல் ஷாவனிசம், இங்கே மேல் ஷாவனிசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அங்கே போயிட்டு அவங்க அதெல்லாம் பேசும்போது அதை கேட்கும்போது அந்த இவர் நம்ம எஸ்ஜே சூர்யா எப்படி சூப்பராக இருக்குன்னு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். புரியுது. வெளிநாட்டில் போய் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு பெரும் கனவோடு இந்தியாவுக்கு வர்றவங்க இந்த தேர்வை வந்து 20% பேர் தான் வந்து தேர்ச்சி அடைகிறாங்க, 80% பேர் தோற்று போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எப்படி அவங்கெல்லாம் சரியாக படிக்காமல் வர்றாங்களா, இல்லை இந்த தேர்வு முறையால் அவங்க தோற்று போகிறாங்களா? இதை எப்படி பார்க்குறது? ஒரு எக்ஸாம் எழுதி 20% தான் பாஸ் ஆகிறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க சரியாக படிக்காம தான் வராங்களான்ற குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்கன்ற போது அந்த எக்ஸாம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குதுன்ற கேள்விக்கு அவங்க பதில் இல்லை. சரி. இன்னொன்று, எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி முடிச்சிட்டோன்னே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, பாஸ் ஆகிடுவாங்கன்னு எக்ஸாம் ரிசல்ட் வேறு மாதிரி வரும். அதை அவங்களால கிராஸ் வெரிஃபையும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த எக்ஸாம் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்ஸாமோட லெவல் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு இதை சொன்னீங்கன்னா மேபி நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் இப்படி சொல்லும்போது ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே அவங்க டிஃபேம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டை விட்டுட்டு தன்னோட சொந்த மொழி, அவங்க வேற ஒரு மொழியில் போய் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அதுதாங்க. வேற ஒரு மொழியில் இருந்து அங்கே சர்வைவ் பண்ணுறது. நமக்கு சுத்தமாக ஏபிசிடி கூட அந்த மொழியில் தெரியாது. ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை சைனாவாக இருக்கட்டும், ஃபிலிப்பீன்ஸாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஏபிசிடி கூட தெரியாமல் அங்கே போய் ஏபிசிடி கற்றுக்கிட்டு அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த நாட்டுக்கு அடாப்ட் ஆகி அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகி அந்த டீச்சர்ஸ்க்கு அடாப்ட் ஆகி இவ்வளோ அடாப்ட் ஆகி அந்த அந்த ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே நாங்கள் எக்ஸாம் எழுத உட்காந்துருக்கும்போது அந்த எக்ஸாமை கரெக்டாக நடத்துகிறாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நீங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறது அவங்களுக்கே எவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கும். இல்லை மற்றவங்க அவங்கள எப்படி பார்ப்பாங்க, அவங்களோட பின்னாடி அவங்க படுற கஷ்டம் யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ இப்படியான ஒரு அறிக்கையோ இல்லை நியூஸோ வெளியே கவர்மெண்ட் விடும்போது அதை கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். இல்லை, இந்திய மெடிக்கல் கவுன்சில் வந்து சரியாக இயங்கலை அப்படிங்கிற மாதிரி தோணுதா? நீட் யூஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். நீட் யூஜி பேப்பர் லீக். ஆமாம். நீட் பிஜி ஏப்ரல்லே நடந்துக்கணும், போஸ்ட்போன் ஆகிடுச்சு. இனிமேல் கூட எப்போ நடக்கும்னு தெரியாது. சரி. நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்ன, நீட் பிஜி முடித்தவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த சப்ஜெக்ட்லேயே இன்னும் கொஞ்சம் ஹையராக போகிறதுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க எழுதி முடிச்சுட்டு
இன்னும் கவுன்சிலிங் இல்லாமல் 6 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால வேலைக்கும் போக முடியாது, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காங்க. இது எல்லாமே கவுன்சில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மெடிக்கல் கவுன்சில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக கீழே இருந்து நான் இப்போ டாக்டர் ஆனும் நினைக்கிறவங்கல இருந்து டாக்டர் ஆகி ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் ஒரு பம்பார்ட்மெண்ட்லேயே வச்சுருக்கீங்க. இதில் நல்ல எஃப்எம்ஜியும் இந்த மாதிரி ஆயிருக்கு. புதுசாக ஒரு கொஷின் பேப்பர், புது பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ என்எம்சி எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க தான் ஆன்சர். இல்லை, என்எம்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து தேர்வுக்கு எக்ஸாம் அவங்க தானே போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க, ரீ எக்ஸாம் அவங்க தானே வச்சாங்க, நீட் யூஜி அவங்க தானே ரீ எக்ஸாம் வச்சாங்க. ஆமாம், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டெலிகிராம் மாதிரியான வலைதளங்களில் எங்ககிட்ட வந்து நீட் பிஜியோ அல்லது வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா பையங்க, எஃப்எம்ஜிஇ, இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, ஆன்சர்ஸும் இருக்குது, நீங்கள் இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் கொடுத்து, அது நூற்றுக்கணக்கான பேர் அதில் போய் பணம் கட்டி அவங்க டெம்பரவரியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் இதுதான் சொல்லி கொடுத்து ஏமாத்துறாங்க. அதனால நீங்க அதை நம்பாதீங்கன்னு ஆல்ரெடி வந்து என்எம்சி சொல்றாங்க. ஓகே, ஆனா சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் நீட்டை ரீநீட் வச்சாங்க யூஜிக்கு? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க இதையும் அவங்க தான் சொல்றாங்க, இதையும் அவங்க தான் பண்றாங்க. அப்போ வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டோட மருத்துவத்துறை என்பது சரி செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியிருக்கு. கண்டிப்பா. ஆமாம், நீங்கள் ஒரு மருத்துவராக அதை அப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த விஷயங்களெல்லாம் வந்து யோசித்து பார்க்குற போது உயிரோடு விளையாடுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு துறை மருத்துவத்துறை. ஒரு டாக்டர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட கடவுளாக பார்க்குற ஒருத்தர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறவங்க. இப்போ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மன உளைச்சலையும் இவ்வளோ பெரிய நெருக்கடியவும் அரசு ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஏற்க முடியாமல் இருக்குது. இதை எதிர்காலத்தில் வருகிற மருத்துவர்கள் ஒருங்கிணைஞ்சு மருத்துவ அமைப்புகள் கூடி இதுக்கான ஒரு தீர்வை வந்து உருவாக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் படித்து விட்டு வருகிற மருத்துவர்கள் ஒருங்கிணைஞ்சு, ஏன் இப்போ நீங்களே கூட இன்னும் 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து ஒரு சீனியர் டாக்டராக நீங்கள் வருகிற போது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கலாம். இந்த வெளிநாடுகளில் படித்து விட்டு வருகிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து மருத்துவத்துறை குறித்து இவ்வளோ செய்திகளை வந்து நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க. சென்ற முறை நேர்காணலில் கூட நீங்கள் சொன்ன செய்திகள் தமிழகம் முழுவதும் பல படித்தவர்கள் மத்தியில் வந்து பேர் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு. நீங்கள் சொன்ன உண்மைகள் அதுபோல் இப்போ இந்த வெளிநாட்டில் படித்து விட்டு வருகிற மாணவர்கள் படுகிற துயரங்கள் குறித்தெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.